அஞ்சிகுடி கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்திலே இறங்கியிருக்கக்கூடிய ஆண்டாள் கோபிகா பாவனையிலே பாவை நோன்பை நோற்கத் தொடங்கியிருக்கிறாள். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய விருகத்துக்கு சென்று அவர்களையும் எழுப்பிக் கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். கீழே 4 கோபிகைகளை எழுப்பியாகிவிட்டது. இன்றைய 10வது பாசுரத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். அவர் எப்படிப்பட்ட பெண் என்னால், திருவாய்ப்பாடியிலே எல்லோருக்கும் கண்ணனை ரொம்ப பிடிக்கும். அந்த கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தவள் இந்த கோபிகை. இல்லை, கண்ணனை தன் வசத்திலே வைத்திருக்கக்கூடியவள் இந்த கோபிகை. ஏன்னா அவ்வளவு பெருமை வாய்ந்த கோபிகையை இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். நோத்துச் சுவர்க்கம் புகுகின்றவம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் நாத்தத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போத்த பரதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில் தாம் தந்தானோ ஆத்த வனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். இவளை அழைக்கும் பொழுதே ரொம்ப அழகான ஒரு சொல்லை சொல்லி அழைக்கிறார்கள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இந்த வெளியிலே இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாம் இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் இப்போதான் நோன்பை நோற்க வேண்டும் என்று தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கோபிகை அவள் ஏற்கனவே எல்லா நோன்பையும் நோற்று முடித்தவள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், எல்லாவற்றையும் நோற்றாய்விட்டது. இப்போ அவள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள் என்னால் சுகானுபவம். ஸ்வர்க்கம் என்னால் சுகானுபவம். அந்த சுகானுபவத்தை பண்ணி கொண்டிருக்கிறாள். அது என்ன நோன்பை நோற்றாள் நமக்கு தெரியாமல் அவள் மட்டும் தனியாக நேற்று இரவே நோன்பை நோற்று விட்டாளா என்னால் எந்த நோன்பையும் அவள் நோற்கவில்லை. பின்ன என்ன செய்து விட்டாள் என்னால் சித்தோபாயமான கண்ணனை அவள் பற்றிவிட்டாள். எந்த நோன்பை நோற்றாலும் கடைசியிலே பலன் கொடுக்கப் போவது எம்பெருமான் கண்ணபிரான் தானே. அந்த கண்ணனையே நேரே பற்றிவிட்டால் இந்த நோன்பு நோற்க வேண்டிய அவசியமே இல்லை. நோன்பு நோற்ற பிற்பாடு என்ன பலன் கிடைக்கப் போகிறதோ அதை கண்ணன் அவனே கொடுத்து விடப் போகிறான். அதனால் அவள் என்ன செய்திருக்கிறாள்? உள்ளே இருப்பவள் கண்ணனை நேரடியாக பத்துவிட்டாள். சித்தோபாய ஸ்வீகாரம் என்று சொல்லுவார்கள் சம்பிரதாயத்திலே. நாம் அனுஷ்டிக்கக்கூடிய உபாயங்கள் எல்லாம் சாத்தியோபாயம் என்று பெயர். ஆனால் நேரே நாம் கண்ணனை பற்றிவிட்டால் அவன் சித்தமான உபாயம், பலன் கொடுப்பதற்கு சித்தமாக தயாராக இருக்கிறான் கண்ணபிரான். அவனை நேரே அவள் பற்றிவிட்டாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று எழுப்புகிறார்கள். ஆனால் உள்ளே இருப்பவள் வழக்கம் போலே என்ன சொல்கிறாள்? எந்த பதிலையும் அவள் சொல்லவில்லை. இவர்கள் சரி வாசலில் நிற்கிறார்கள், பதில் வரவில்லை. உடனே இவர்கள் பெரிய ஒரு வார்த்தையை சொன்னார்கள். மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார். ரொம்ப அழகான வார்த்தை. மாற்றமும் சொல்லவில்லை, வாசல் திறக்கவில்லை. எப்படி மாற்றி போட்டுக்கொள்வோம்? வாசல் திறக்கவில்லை, மாற்றமும் நீ கொடுக்கவில்லை, பதிலும் சொல்லவில்லை. உள்ளே நீ சயனித்து கொண்டிருக்கிறாய், உறங்கிக் கொண்டிருக்கிறாய். அங்கிருந்து எழுந்து வந்து வாசலை திறப்பது தான் கொஞ்சம் கஷ்டம். அதிகாலையில் யாராவது வந்து நம்மையே எழுப்பினால் கூட எழுந்து வந்து கதவை திறப்பது சிரமமாகத்தான் இருக்கும். அது சரி, அது கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. வாயை திறந்து நீங்கள் வந்திருக்கிறீர்களா என்று ஒரு வார்த்தையை நீ கேட்கலாமே. அந்த மாத்தமும் தாராரோ, அந்த வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல மாட்டேன் என்கிறாயே என்று அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இடத்திலே வியாக்கியானங்களிலே காட்டுகிறார்கள். குறிப்பாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் பல விஷயங்களை அப்படியே காட்டிக்கொண்டே போகிறார். இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னால், அவளை என்ன சொன்னாள்? நீ வந்து வாசலை திறந்தால் உன்னுடைய அழகை நாங்கள் பார்ப்போம், அதைத்தான் நீ கொடுக்கவில்லை. நீ வாயை திறந்து சொன்னால் உன்னுடைய குறையாது கேட்போமே,
அதை நீ கொடுக்கக்கூடாதா? எங்களுடைய கண்களை பட்டினியிட்டால் எங்களுடைய காதுகளையும் பட்டினியிட வேண்டுமோ என்று அழகாக சொன்னார். நீ நேரே வந்து கதவை திறந்தால் எங்கள் கண்களுக்கு விருந்தாக இருக்கும். சரி, அதுதான், அந்த விருந்தைத்தான் நீ கொடுக்கவில்லை. வாயைத் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் காதுகளாவது குளிருமே, அதை கூட நீ செய்ய மாட்டேன் என்கிறாயே. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்று ரொம்ப அழகான விஷயம் அது. அவர்களுக்கு என்ன அபிப்பிராயம்? வெளியில் இருப்பவர்களுக்குன்னால், இந்த கோபிகை இருக்கிறாளே, இவள் இருக்கக்கூடிய வீடு கண்ணனுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு. நடுவிலே ஒரே ஒரு சுவர் தான் இருந்ததாம். அதை கூட என்ன பண்ணிவிட்டார்கள், 2 வீட்டுக்காரர்களும் பேசி, எதற்கு நடுவிலே ஒரு செவர், அந்த செவரை கூட நாம் இடித்து விட்டால் 2 பேரும், கண்ணனும் இந்த கோபிகையும் எப்படி வேணால் போய்க்கலாம், எப்படி வேணால் வந்துக்கலாம். அதனால் நடுவில் இருந்த சுவரை கூட அவர்கள் இடித்து தள்ளிவிட்டார்களாம். 2 வீடும் ஒரே வீடாக மாறிவிட்டது. அதனால் இவளுக்கு வெளியில் இருப்பவர்களுக்கு என்ன அபிப்பிராயம் என்னால், இவள் கண்ணனோடு சேர்ந்து அண்ணா சுகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறாள், அதனால்தான் நம்முடைய வார்த்தை கேட்கவில்லை என்று முடிவு பண்ணிவிட்டார்கள். உடனே அவர்கள் சொன்னால், அம்மா நீ கண்ணனை அனுபவித்துக்கோ, எங்களுக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை. உன்னுடைய கண்ணனை நீ அனுபவித்தால் எங்களுடைய உன்னை எங்களுக்கு கொடுக்கலாகாதோ அப்படின்னு கேட்டாளாம். உடனே உள்ளே இருப்பவளுக்கு கோபமே வந்து விட்டது. நான் ஏதோ கண்ணனோடு சௌக்கியமாக இங்கே இருக்கா மாதிரியும், நீங்கள் தான் கஷ்டப்படுகிற மாதிரியும், நானும் கண்ணனை பிரிந்து கஷ்டப்பட்டு தான் கொண்டு இருக்கிறேன், இங்கே கண்ணனெல்லாம் யாரும் இல்லைன்னு சொன்னாள். என்னம்மா கண்ணன் இல்லைன்னு நீ பொய் சொல்கிறாயே? நாற்றத்துழாய் முடி, அந்த திருத்துழாய் மலம், அந்த கண்ணனுடைய திருத்துழாயினுடைய பரிமளம் இருக்கிறதே, அது இவ்வளோ தூரம் வீசுகிறதே, அந்த மனத்தை எங்களுக்கு வீசும்போது, அந்த மனம் எங்களுக்கு வீசும் பொழுது அவன் இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? நாப்தத்துழாய் முடி, அது எங்களுக்கு காட்டி கொடுத்து விடுகிறதே அப்படின்னு சொன்னாலும் வெளியில் இருப்பவள். உடனே உள்ளே இருப்பவள் சொன்னால், அது எப்படி கண்ணன் வர முடியும்? ராத்திரி எல்லோரும் ஒன்றா பேசிவிட்டு கண்ணன் எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. நானும் இந்த வீடும் பார்த்தீர்களானால் வீட்டினுடைய கதவும் இங்கே சாத்தி தான் இருக்கிறது. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே எப்படி கண்ணன் நுழைய முடியும்? எப்படி நீங்கள் இப்படி ஏதோ சொல்கிறீர்களே, கண்ணன் இருக்கிறா போலேவும் நானும் அவனும் சேர்ந்து இருக்கிறா போலேவும் நீங்கள் சொல்கிறீர்களேன்னு கேட்டாளாம். நாராயணன், அவன்தான் நாராயணன் ஆகிவிட்டே, நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன். உலகத்திலே மிகச்சிறிய பதார்த்தம்னு நாம் எதை எடுத்தாலும் அதுக்குள்ளேயும் அவன் நுழைந்து விடுகிறான். அப்படி இருக்கக்கூடியவன் இந்த கதவை உடைத்து கொண்டோ இல்லை இந்த கதவுக்குள்ளே புகுருவதா அவனுக்கு பெரிய கஷ்டம். அதனால் கண்ணன் இருக்கிறான், நாத்தத்துழாய் முடி நாராயணன் இங்கே தான் இருக்கிறான்னு சொன்னாலும். கேட்டுட்டு உள்ளே இருப்பவளுக்கு கோபம், அவள் பேசவே இல்லை, பதிலே சொல்லலை. உடனே பெரிய பழியை தூக்கி அவள் தலையிலே போட்டார்கள் வெளியிலே இருப்பவர்கள். பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் புண்ணிய நாள் ராமபிரானாலே, கூத்தத்தின் வாய் விழுந்த, எவனுடைய வாயிலே விழுந்த கும்பகர்ணன், அவன் என்ன பண்ணிட்டான்? தோற்று உனக்கே பெருந்துயில்தாம் தந்தானோ. கும்பகர்ணனுக்கும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய கோபிகைக்கும் ஒரு போட்டியாம். என்ன போட்டி? யார் அதிக நாள் தூங்குறா, ரொம்ப நாள் யார் தூங்குறான்னு போட்டியாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவான். 2 பேரும் தூங்க ஆரம்பித்தார்கள். கும்பகர்ணன் 6 மாதத்துக்கு அப்புறம் எழுந்து விட்டான். ஆனால் இந்த கோபிகை இருக்காளே, இப்போ 6 மாதம் ஆச்சு, 7 மாதம் ஆச்சு, எழுந்திருக்கவே இல்லை. தோற்று போயிட்டான் கும்பகர்ணன். உடனே தோத்தவன் ஜெயித்தவாளுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்கறதுன்னு யோசித்தான். அந்த கும்பகர்ணன் தன்னுடைய தூக்கத்தையே இவளுக்கு பரிசாக கொடுத்துட்டான். ஏற்கனவே கும்பகர்ணனுடைய அதிகமாக தூங்குறவள் இவள், அதோடு சேர்ந்து கும்பகர்ணனுடைய தூக்கமும் இவளோடு சேர்ந்து விட்டது. அப்படின்னால் அப்போ எத்தனை மாதம் எத்தனை வருஷமாகும் இவள் எழுந்திருக்க? அப்போ அதை அவ்வளோ நாடி நீ ஆக்குகிறாயே. ஒரு க்ஷணம்தான் அவள் தாமதித்தாள். ஆனால் அந்த ஒரு க்ஷணம் தாமதித்தது இவர்களுக்கு ஏதோ 1 வருஷம் காத்து கிடக்கிறா போலே அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. அதனால் பெரிய பழியை தூக்கி இவள் தலைமையிலே போட்டார்கள். கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோத்தும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, அந்த பெருந்துயிலை தானே தந்தானோ. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அதுக்கு மேலே தூக்கம் வருமா? அதாவது சாதாரணமாக தூங்குறவளை பார்த்து கும்பகர்ணனை போல தூங்குறியேன்னு சொன்னால் உடனே அவர்களுக்கு கோபம் வந்து சட்டுன்னு எழுந்துடுவான். அந்த மாதிரி அவளை சொன்ன உடனே அவள் என்ன பண்ணாள்? எழுந்திருந்து கதவை திறக்க வேண்டும் என்று எழுந்திருந்து சோம்பல் முறித்தாள். அந்த சோம்பல் முறிக்கிற விஷயத்தை இவர்கள் உணர்ந்தாள். ஆத்த அனந்தலுடையாய், அந்த உன்னுடைய சோம்பேறித்தனம், உன்னுடைய சோம்பலுக்கு மங்களாசாசனங்கள், ஏன்னா அதற்கு மங்களாசாசனம். நீ வந்து திறக்கும் பொழுது நீ நிதானமாக அவசரப்பட வேண்டாம், நிதானமாக வந்து உன்னை தேற்றிக்கொண்டு கதவை திறக்க வேண்டும். தேத்தமுடையாய் திற ஆப்த அனந்தலுடையாய்
அருங்கலமே, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இவளை நோத்து சுவர்க்கம் போகுന്ന அம்மனாய் என்னும் முதல் விழிச்சொல். ஆத்த அனந்தலுடையாய் அருங்கலமே என்று இரண்டாவது விழிச்சொல். இவளை விழிக்கும் பொழுது அருங்கலம், அருங்கலம்னா என்ன அர்த்தம்? சத்பாத்திரம் என்ன அர்த்தம். ரொம்ப ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள் எல்லாம் பொருந்திய நல்ல ஒரு அடியவர், நல்ல சத்பாத்திரமே என்ன இவளை எழுப்புகிறார்கள். ஆத்த அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற, உன்னை நீ தேற்றிக்கொண்டு, ஏன்னா எபெருமானை அனுபவிக்கிறவா இருக்காளே, வா எப்படி இருப்பா எப்போவுமே, அவனை நினைக்கும் பொழுதெல்லாம் காலாழும் நெஞ்சழியும் கண் சுடலும்னு அப்படியே மயங்கி கிடப்பார்கள். அந்த மயக்க நிலையிலே நீ திறக்கக்கூடாது, உன்னை தேற்றிக்கொண்டு நீ திறக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே 10வது பாசுரத்திலே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். எழுப்பினவுடனே அவளும் இந்த கோஷ்டியிலே கலந்து கொண்டு அடுத்த கோபிகையினுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.